இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது அடிக்கடி ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஹோட்டல்லே சாப்பிட மாட்டீங்க. வீட்லேயே நீங்களே ஈஸியாக செய்யக்கூடிய சமையல் முறை தான் நான் சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தக்காளியை ரெடி பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் மட்டும் குட்டி குட்டி கட் பண்ணி ஒரு 5 இடத்துல எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் வானொலி நாங்கள் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது இல்லாமல் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அழகாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இந்த தக்காளி போட்ட தக்காளி வந்து நார்மலாக போடும்போது இப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக சாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வணக்கி விடணும் எண்ணெயில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஈஸியாக மசிகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். அளவாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியான முறையில் சமைக்கிறதுக்காக ரொம்ப டக்குன்னு உடனே பசியாது அப்படின்னு யாராவது ரொம்ப அவசரப்பட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ரெடியக்கூடிய சமையல் தான் இது. நம்ம போட்ட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து சாஸ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஹீட்டுக்கும் ப்ளஸ் வந்து உப்புக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து மஞ்சப்பொடி அதை ஒரு சில பொருட்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னென்ன போட்டாங்க அப்படிங்கிறது மறுபடியும் வேணாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி உள்ளே போட்டால் ஏகதேச வேலைக்கு முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு அழகாக 3 விசில் விட்டிங்கன்னா போதும், அருமையான சாப்பாடு ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதாவது அடிக்கடி ஹோட்டல் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா சிம்பிளாக இதே மாதிரி நிறைய வகையாக செய்யலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு செஞ்சு மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு பரிமாறினா சாப்பாடு ரெடி. இந்த முறையில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு வந்து அதாவது 3 பொருள் மட்டும்தான் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் அளவாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். இது நான் செஞ்ச முறை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.